நம்மள பல பேருக்கு உடம்புல திடீர்னு சின்னதா ஒரு தழும்பு மாதிரி இல்லைன்னா உருண்டையா ஒரு தடிப்பு மாதிரி தோன்றும். இது வெறும் மருதானே தானா போயிடும்னு நம்ம அசால்ட்டா விட்டுடுவோம். ஆனால் சில மருக்கள் ரொம்பவே வலியை கொடுக்கும். சில மருக்கள் முகத்திலையும் நகை கன்னங்கள்லையும் பரவி ரொம்பவே கஷ்டப்படுத்தும். இந்த மருக்கள் ஏன் வருது, இதில் இருக்கிற 5 முக்கிய வகைகள் என்ன, இதை வீட்லேயே எப்படி பாதுகாப்பாக கையாளலாம், பரவாமல் தடுக்க என்ன பண்ணணும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். முதல்ல மருக்கள் எதனால் வருதுன்னு தெரிஞ்சுக்குவோம். ஹெச்பிவி அதாவது ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிற வைரஸால தான் இந்த மருக்கள் ஏற்படும். நம்ம தோலில் சின்னதாக ஏதாவது வெட்டோ காயமோ இல்லை ஈரப்பதத்தினால தோலில் விரிசலோ ஏற்படும் போது இந்த வைரஸ் தோல் மேலே இருக்கக்கூடிய அடுக்கான எபிடெர்மிஸ்குள்ள நுழையுது. அங்கே இருக்கிற கெராட்டின் செல்களை அதிகமாக வளர வச்சு ஒரு தடிப்பான மருவை உருவாக்குது. மருக்கள் எங்கே தோன்றுது, அதோட வடிவம் என்னங்கிறத வச்சு இதை 5 முக்கிய வகைகளாக நம்ம பிரிக்கலாம். முதலாவதா பார்த்தீங்கன்னா காமன் வாட்ஸ், பொதுவான மருக்கள், வெருக்கா வல்காரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது பொதுவா நம்ம கை விரல்கள், கைகளோட பின்புறம், முழங்கால், அப்புறம் முழங்கைகள்ல தோன்றும். இதோட மேற்பரப்பு சொரசொரப்பா ஒரு காலிஃபிளவர் வடிவம் மாதிரி இருக்கும். இதுக்குள்ள சின்ன சின்ன கருப்பு புள்ளிகள் இருக்கும். அது வேற எதுவும் இல்ல, அந்த மருவுக்கு ரத்தம் கொண்டு போற சிறிய ரத்த நாளங்கள் தான். அதை நம்ம கேபிலரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா பிளான்டார் வாட்ஸ், பாத மருக்கள். இது கால்களோட அடியில குதிக்கால் இல்லைன்னா பாதங்கள்ல தோன்றும். மற்ற மருக்கள் வெளிப்புறமா வளரும். ஆனா பாத மருக்கள் நாம நடக்கும் போது ஏற்படுற உடல் எடையின் அழுத்தத்தினால தோலுக்கு உள்ளேயே நோக்கி வளரும். இதனாலதான் பாத மருக்கள் இருக்கும்போது நடக்கும்போது ஆணி குத்துற மாதிரி கடுமையான வலி இருக்கும். மூணாவதா பாத்தீங்கன்னா பிளாட் வாட்ஸ், தட்டை மருக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப சின்னதா தட்டையா மென்மையா இருக்கும். பொதுவா முகம், நெற்றி, அப்புறம் பெண்களுக்கு கால்கள்ல தோன்றும். ஆண்களுக்கு தாடி ஷேவ் பண்ணும்போது இல்லைன்னா பெண்களுக்கு வேக்சிங் பண்ணும்போது இந்த வைரஸ் ஒரே கோட்ல வேகமா பரவும். காப்னர் ஃபெனாமினன் அப்படின்னு சொல்லுவோம். நாலாவதா பாத்தீங்கன்னா பிலிஃபார்ம் வாட்ஸ், நூல் வடிவ மருக்கள். இது மெல்லிய நூல் மாதிரி இல்லைன்னா விரல்கள் மாதிரி தோல்ல இருந்தே தொங்கிட்டு இருக்கும். பொதுவா இமைகள், உதடுகள், மூக்கு, அப்புறம் கழுத்து பகுதிகளில் தோன்றும். இது ரொம்ப வேகமா வளரக்கூடிய தன்மை கொண்டது. அஞ்சாவதா பாத்தீங்கன்னா பெரு அங்குவைனல் வாட்ஸ், நகச்சுற்று மருக்கள். இது கை இல்லைன்னா கால் நகங்களை சுத்தி இல்லைன்னா நகை கண்ணுக்கு அடியில வளரும். நகம் கடிக்கும் பழக்கம் இருக்கிறவங்களுக்கு, நகத்தோட தோலை பிச்சு எடுக்கிறவங்களுக்கும் இது அதிகமா வரும். இதை கவனிச்சு சரி பண்ணலன்னா நகத்தோட இயல்பான வளர்ச்சியே பாழாயிடும். இந்த மருக்களுக்கு வீட்லயே என்ன மாதிரியான பாதுகாப்பான முதலுதவி இல்லைன்னா பராமரிப்பு பண்ணலாம். முதலாவதா பாத்தீங்கன்னா மஞ்சள் அப்புறம் வேப்பிலை பத்து. மஞ்சள் அப்புறம் வேப்பிலையில இருக்கையிலேயே கிருமி நாசினி அப்புறம் வைரஸ் எதிர்ப்பு குணங்கள் அதிகமா இருக்கு. இதை அரைச்சு கை காலில் இருக்கிற பொதுவான மருக்கள் மேல பூசிட்டு வரலாம். ரெண்டாவது பூண்டு. பூண்டுல இருக்கக்கூடிய அல்லிசின் வைரஸுக்கு எதிராக செயல்படும். பூண்டை நசுக்கி மரு மேல தடவி சிறிய பேண்டேஜ் போட்டு இரவு தூங்கும் போது வைக்கலாம். குறிப்பா முகம் அப்புறம் கண் பகுதிகளில் இதை பயன்படுத்தவே கூடாது. மூணாவதா பாத்தீங்கன்னா ஆப்பிள் சிடார் வினிகர். ஒரு சின்ன பஞ்சுல ஆப்பிள் சிடார் வினிகரை நனைச்சு மரு மேல வைக்கலாம். இது தோலோட அமிலத்தன்மையை உயர்த்தி மருவை கரைக்க உதவும். முக்கியமான எச்சரிக்கை, முகத்தில் இருக்கும் ஃப்ளாட் வாட்ஸ் இல்லைன்னா கண் பகுதியில் இருக்கக்கூடிய பிலிஃபார்ம் வாட்ஸுக்கு வீட்டில் எந்த விதமான அமிலங்களையோ பிளேடு வச்சு வெட்டுறதோ கண்டிப்பாக செய்யக்கூடாது. அது தழும்பையோ இல்லைன்னா தொற்றையோ இன்னும் அதிகப்படுத்தும். மருக்கள் மீண்டும் வராமல் இருக்கிறதுக்கோ மற்றவங்களுக்கு பரவாமல் தடுக்கிறதுக்கோ இந்த 4 விஷயங்களை கண்டிப்பாக பின்பற்றுங்க. முதலாவதாக பார்த்தீங்கன்னா மருவை கிள்ளக்கூடாது. மருவை கிள்ளினாலோ கிழித்தாலோ வைரஸ் உங்களோட மற்ற தோள்களுக்கும் கைகளுக்கும் பரவும். ரெண்டாவது, சொந்த பொருட்களை பகிராதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டவல், நெயில் கட்டர், சோப்பு, அப்புறம் செருப்பு, இதெல்லாமே மற்றவங்களுக்கு பகிர்வதை தவிர்க்குங்க. மூணாவதா பார்த்தீங்கன்னா பொது இடங்களில் செருப்பு அணியுங்க. நீச்சல் குளம், பொது குளியலறை மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல வெறும் காலில் நடக்கிறத தவிர்க்குங்க. நாலாவதா பார்த்தீங்கன்னா தோல் ஈரப்பதத்தை பாதுகாக்கணும். தோலில் வறட்சி இல்லைன்னா விரிசல் ஏற்பட்டா உடனே மாய்ஸ்சரைசர் இல்லைன்னா நல்லெண்ணெயை தடவி தோலோட தடிப்பு சுவரை பலப்படுத்துங்க. மருக்கள்ங்கிறது வெறும் அழகியல் பிரச்சனை மட்டும் கிடையாது, அது ஒரு வைரஸ் தொற்று. ஆரம்ப கட்டத்தில் பராமரிச்சா வீட்லேயே சரியாயிடும். ஆனால் நாள்பட்ட வலியை தரக்கூடியதோ இல்லைன்னா பரவக்கூடிய மருக்களுக்கு முறையான மருத்துவ ஆலோசனையும் சிகிச்சையும் ரொம்பவே அவசியம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் ஆரோக்கியம் சார்ந்த சந்தேகங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.